2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருக்கிறதை கண்ட பரலோகத்தின் தேவன் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ, உடன்படிக்கை பெட்டி எந்த ஸ்தலத்தில் இருக்கிறதோ அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டே ஆகும். உடன்படிக்கை பெட்டி தாகோன் இடத்தில் இருக்கும் பொழுது வல்லமை வெளிப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்தில் நின்றால் அதனிடத்தில் பெரிய ஜெயத்தை பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டே ஆகும். இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதித்தார். இந்த நல்ல ராத்திரியில் கர்த்தருடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் இறங்கி வர வேண்டும் என்றால், நாம் இருக்கிற ஸ்தலத்தில் தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதம் எழுந்தருள வேண்டும் என்றால் சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை நடுவில் உலாவுகிறவர் கர்த்தர். உடன்படிக்கை நடுவில் வெளிப்படுகிறவர் கர்த்தர். கேருபீன்கள் நடுவில் உலாவுகிற தேவன். கிருபா சந்தையில வெளிப்படுகிற சர்வ வல்லமையுள்ளவர். சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் பரலோகம் திறந்து தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. இந்த நல்ல ராத்திரியிலும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடமெல்லாம் பரலோகம் சந்தித்தது போல இந்த ராத்திரி நம்மையும் பரலோகம் சந்திப்பதாக. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பரிசுத்தவான்கள் வெவ்வேறு பெயர் வைத்தார்கள். ஒரு கூட்டம் சொன்னது அது உடன்படிக்கை பெட்டி. இரண்டாவது கூட்டம் சொன்னது அது தேவனுடைய பெட்டி. இன்னொரு கூட்டம் சொன்னது அது கர்த்தரின் பெட்டி. நாலாவது சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வல்லமை விளங்க வைக்கிற பெட்டி. ஐந்தாவதாக அது பரிசுத்த பெட்டி என்கிறதான ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு வெவ்வேறு பேர் வைத்தார்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அது உடன்படிக்கை பெட்டி, அது தேவனுடைய பெட்டி, அது கர்த்தருடைய பெட்டி, அது சாட்சியின் பெட்டி, அது வல்லமை விளங்க வைக்கிற பெட்டி, அது தேவன் தங்குற பெட்டி, அது கர்த்தருடைய வல்லமை விளங்க வைக்கிற பெட்டி, அது சாட்சியின் பெட்டி, அது பரிசுத்த பெட்டி என்கிறதான வெவ்வேறு பெயர்களை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வைத்தார்கள். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி பயங்கரமானது. அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவன் உலாவத் தொடங்கினார். எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். பெலிஸ்தர்கள் பயப்பட்டார்கள். அந்த பெட்டியை தொட்டவர்கள் மரித்தார்கள். அந்த பெட்டியை துணிகரமாய் தொட்டவர்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். காரணம் அது தேவனுடைய பெட்டி, வல்லமை விளங்க வைக்கிற பெட்டி, அது சாட்சியின் பெட்டி, அது தேவ மகிமை வெளிப்படுகிற பெட்டி என்கிறதான வெவ்வேறு பெயர்கள் பரிசுத்த பிதாக்கள் அதற்கு பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா.
அப்போ இந்த பெட்டி கடந்து வந்த பாதைகள் எப்பேற்பட்டது என்ற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பினால் 320 வருஷம் அது சீலோவிலே இருந்தது. சொல்லுங்கள், 320 வருஷம் பெட்டி சீலோவிலே இருந்தது. அப்பொழுது பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு யுத்தம் நடக்க தொடங்கினது. இஸ்ரவேல் பெட்டியை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தரிடத்தில் பாளையம் இறங்கின பொழுது சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிடத்திலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர் தேசத்தில் எத்தனை மாதம் இருந்தது? 7 மாதம் இருந்தது. சொல்லுங்க, எத்தனை மாதம் இருந்தது? 7 மாதம். ஜெபத்தோடு கவனிங்கள். உடன்படிக்கை பெட்டி சீலோவிலே ஏறதாழ 320 வருஷம் இருக்கிறது. பெட்டி பிடிப்பட்ட உடனே அந்த பெட்டி பெலிஸ்தர் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. 7 மாதம் பெட்டி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மகா வாதையினால் கர்த்தர் வாதித்தார். எல்லாருக்கும் மூலவியாதி வந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். இந்த பெட்டி இனி நம்முடைய தேசத்தில் வேண்டாம் என்று ஒரு புதிய பசுமாட்டின் மேலே ஏற்றி அந்த பெட்டியை அனுப்ப தொடங்கினார். வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 6:11 கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சொரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். 19ஆம் வசனத்தையும் வாசிங்கள். ஆனாலும் பெத்சிமேசர் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாய் அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த பெட்டியை சுமக்க முடியாமல் தாங்க முடியாமல் இருக்கிற பெலிஸ்தர்கள் பெட்டியை பசுமாட்டின் மேல் ஏற்றி அனுப்பும் பொழுது அந்த பெட்டி பெத்சிமேசின் எல்லைக்குள் கடந்து போனது. அந்த பெட்டியை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று திருந்து பார்த்தால் அதை தொட்டு பார்க்கும் பொழுது சத்திய வேதம் உரைக்கிறது 50,070 பேரை கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். 320 வருஷம் சீலோவிலே இருக்கிறது. 7 மாதம் பெலிஸ்தரிடத்தில் இருக்கிறது. சில காலகட்டங்கள் பெத்செபேசின் மனிதனிடத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று 7:1 வாசிங்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு
அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தம் பண்ணினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். கீரியாத் யாரீமிலே 20 வருஷம் பெட்டி இருந்தது. சொல்லுங்க, எத்தனை வருஷம் பெட்டி இருந்தது? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை வருஷம்? இப்ப பெட்டி டிராவல் பண்ண விதம் எப்பேற்பட்டது, பெட்டி பிரயாணித்த விதங்கள் எப்பேற்பட்டது என்று கவனித்தால் 320 வருஷம் சீலோவிலே பெட்டி இருந்தது. 7 மாதம் பெலிஸ்தரிடத்தில் இருந்தது. மகா வாதையினா கர்த்தர் வாதித்தபடியால் பெட்டியை பசுமாட்டின் மேல் ஏற்றி பெத்செபேசினத்தில் அனுப்பினார். சில காலகட்ட பெத்செபேசினத்தில் பெட்டி இருந்தது. இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் என்ற பொழுது கீரியாத் யாரீமிலே இருக்கிற ஜனங்கள் அந்த பெட்டியை 20 வருஷம் வைத்துக் கொண்டார்கள். சொல்லுங்க, எத்தனை வருஷம் வைத்துக் கொண்டார்கள்? 20 வருடம். ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த பெட்டியில் அப்படி என்ன இருந்தது? இந்த பெட்டியில வல்லமை வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த பெட்டியில தேவன் வெளியரங்கமானதை செய்வதற்கு என்ன காரணம்? ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த பெட்டி மூலமாய் வல்லமை வெளிப்பட்டது உண்மை. இந்த பெட்டி மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறினது உண்மை. இந்த பெட்டியை தொட்டவர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணினது உண்மை. இந்த பெட்டிக்கு விரோதமாய் வந்தவர்களை மூல வியாதியினால் தாக்கப்பட்டது உண்மை. துணிகரமாய் தொட்டு பார்த்தவனை 50,070 பேரை கொன்றதும் உண்மை. இந்த பெட்டியில் அப்படி என்ன இருந்தது? இந்த பெட்டியில தேவ மகிமை வைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த பெட்டி ஓபேதேதோமின் வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவர் எதற்கு ஆசீர்வதித்தார்? அர்த்தம் என்ன? அப்படி என்றால் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறபடியால் தேவ வல்லமை வெளிப்பட்டது. வாசிக்கலாம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். எபிரெயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். பொன்னார் செய்த தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆலோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், கற்பலைகள் இருந்தன. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த பெட்டி வல்லமையை மாறுவதற்கு காரணம் என்ன? இந்த பெட்டி வல்லமை வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்று கேட்டால், இந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கை கற்பலைகள் இருந்தன. அல்லேலூயா. அதை ஒன்றை மாத்திரம் தியானிக்க போகிறோம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சொல்லுங்க, மன்னா வைக்கப்பட்ட. எல்லாரும் சொல்லுங்க, மன்னா இருந்தன. எல்லாரும் சொல்லுங்க, மன்னா இருந்தன. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் தேவ ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசத்திற்கு தேவனே இவர்களை புறப்பட செய்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அறுக்கவில்லை. வானம் திறக்கப்பட்டு வானத்தின் மன்னாவை கொண்டு தேவ ஜனங்களை கர்த்தர் திருப்தி போஷிக்க தொடங்கினார். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும், அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை நிறமாகவும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. எல்லாரும் வாய்களை
திறந்து சத்தமாய் சொல்லலாமே, அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்பொழுது மன்னாவை ருசிக்கிறார்கள். இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், இதுவரைக்கும் மன்னாவை நாங்கள் ருசிக்க கிடையாது. இதன் ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. இதுவரைக்கும் யாரும் புசிக்காத மன்னாவை பரலோகத்தின் தேவன் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்தார். எங்களை வாக்குத்தத்தம் பண்ணினவர், வெட்டாந்தரையில நடக்க பண்ணினவர், 40 வருடம் எந்த குறைவில்லாமல் வழி நடத்தினவர். எங்க பார்த்தாலும் மன்னா கொடுக்கப்பட்டது. அதன் மன்னா ருசி சாதாரணமானதல்ல, அது தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. நாவில் போக 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 அதன் ருசி அதிகமாக இருந்தது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கிறார்கள். எல்லாரும் பிரமிக்க தொடங்குகிறார்கள். எகிப்தில் எத்தனையோ உணவுகளை சாப்பிட்டோம், இந்த உலகத்தில் எத்தனையோ தின்பண்டங்களை சாப்பிட்டோம். ஆனா மன்னாவை சாப்பிட சாப்பிட அவர்கள் மன்னாவுக்கு வைத்த பெயர், இது சாதாரண உணவல்ல, இது தேனிட்ட பணிகாரம். அதையும் தாண்டியவர்கள் சொன்னார்கள், இது சாதாரண உணவல்ல, இது தேவ தூதருடைய போஜனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்போ வானம் திறந்தா மன்னா, வீட்டுக்கு வெளியே வந்தா மன்னா, ஓமர திறந்தா மன்னா, எல்லார் வீட்டிலையும் மன்னா. ஜனங்கள் மன்னாவை கொண்டாடினார்கள், மன்னாவை புசித்தார்கள், மன்னாவை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதிகமாய் ருசித்து ருசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எங்கள் ஜீவன் கசப்பான எகிப்திலே எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இப்பொழுது வனாந்தர நேரத்தில் நாங்கள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, நாங்கள் பிரயாசப்படவில்லை. ஆனால் இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் தலைமுறையில் யாரும் சாப்பிடாத விலையேற பெற்ற மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அதன் ருசி தேனிட்ட பணிகாரம், அது தேவ தூதருடைய போஜனம் என்று எல்லாரும் மன்னாவை கொண்டாடினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனியுங்கள். எல்லாரும் மன்னாவை கொண்டாடினார்கள். எங்க பார்த்தாலும் மன்னா, யார் வீட்டில் பார்த்தாலும் மன்னா, பாத்திரத்தில் பார்த்தா மன்னா, ருசி தேனிட்ட பணிகாரம், தேவ தூதருடைய போஜனம் என்று எல்லாரும் பெருமையாய் பேசினார்கள். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எத்தனை அழகான ருசி, எத்தனை இன்பமான ருசி. இந்த மன்னாவுக்கு ஈடாகுமா? அப்ப மன்னாவுக்கு ஈடாகுமா? இந்த உலகத்தில் வருகிற போஜனம் மன்னாவுக்கு ஈடாகுமா? எத்தனை அன்பு அழகானது, எத்தனை இனிமையானது. தேனிட்ட பணிகாரம் போல் இருக்கிறது, வெண்மை நிறமாக இருக்கிறது. எங்கள் பிதாக்கள் புசித்திராத விலையேற பெற்ற போஜனத்தை கர்த்தர் தந்தார் என்று எல்லாரும் மன்னாவை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் காலம் போனது, அவர்களுக்கு திகட்டு வந்து விட்டது. இப்பொழுது மன்னாவை பார்க்கிற பார்வை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8. அந்த மன்னா கொத்தமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாய் சுடுவார்கள். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இஸ்ரவேலுக்கு திகிட்டுண்டானது, இஸ்ரவேலுக்கு திகிட்டுண்டானது. ஆகையால் இஸ்ரவேல்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இந்த மன்னாவை புசித்து புசித்து எங்களுக்கு திகிட்டு விட்டது. ஆகையால் இந்த மன்னாவை எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்து அதை அப்பமாய் சுடுவோம் என்று அதை அப்பமாய் சுடத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்பம் எதை குறிக்கிறது? அப்பம் வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறினது. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா ஒரு நாள் தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது, ஒரு நாள்
மன்னா தேவ தூதருடைய போஜனம் என்று பெருமைப்படுத்தினார். ஒரு நாள் மன்னா எங்க பார்த்தாலும் மன்னா என்று மன்னா 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 என்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆனால் அதை சாப்பிட்டு திகிட்டு வந்தவுடனே அவர்கள் சொன்னார்கள், இனி மன்னாவை அப்படியே சாப்பிட முடியாது. மன்னாவை எடுத்துக்கொண்டு எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்து அதை அப்பமாய் சுடுவோம் என்று அப்பமாய் சுட்டார்கள். அர்த்தம், நாவின் ருசியாயிருந்த மன்னா இப்போ வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்ப மன்னா எப்படி மாறிட்டு? வயிற்று பசியை போக்குற அப்பம். சொல்லுங்க, வயிற்று பசியை போக்குற. இப்ப அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். 5:6 வாசிங்கள். அதே அதிகாரம் 5:6. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்பொழுது அதே இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நாங்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், வெள்ளை பூண்டுகள், கொமட்டிக்காய், வெங்காயங்கள் எங்கே? இப்போ நம்முடைய இருதயம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். ஒரு நாள் இந்த மன்னா அவர்களுக்கு தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. ஒரு நாள் இந்த மன்னா ருசி அதிகமாக இருந்தது. எங்க பார்த்தாலும் மன்னா, எங்க போனாலும் மன்னா 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 என்று விரும்பினவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனா கொஞ்சம் திகிட்டு வந்த உடனே அந்த மன்னாவை எடுத்து எந்திரங்களில் அரைத்து அதை அப்பமாய் சுட்டு வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாற்றி விட்டார்கள். இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? எங்கள் இருதயம் வாடி போகிறது. எகிப்தில கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் எங்கே? வெள்ளரிக்காய்கள் எங்கே? வெள்ளை பூண்டு எங்கே? வெங்காயம் எங்கே? கீரை எங்கே என்று விட்டு வந்த அற்பமான எகிப்தின் உணவை ஞாபகப்படுத்த தொடங்கினார்கள். ஜெபத்தோடு கவனியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பதாக 3 காரியத்தை வைக்கிறார். மன்னா யார்? அவர் மன்னா சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், நானே மன்னாவாய் இருக்கிறேன். யார் இந்த மன்னா? இந்த மன்னா நமக்காய் ரத்தம் சிந்தின இயேசுதான் மன்னா. ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு அவர் எப்படி இருந்தார்? தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தார். போஜனம் தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு என்று அவரை கொண்டாட தொடங்கினோம். யாரை பார்த்தால் மன்னா, யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், பஸ் ஏறினா சொல்லுவோம், இவரை ருசித்து பாருங்கள், இவர் தேனிலிட்ட பணியாரம். காலேஜுக்கு போனா சொல்லுவோம், தெருக்கல்ல நின்றா சொல்லுவோம், யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், இயேசு எனக்கு தேனிலிட்ட பணியாரம். ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு நாள் ஜெபம் நமக்கு தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. இந்த வேதம் நமக்கு தேனிலிட்ட பணியாரம் மாதிரி இருந்தது. நம்முடைய முழங்கால் தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. நம்முடைய உபவாசம் தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. நம்முடைய ஊழியம் அது தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. யாருக்காக விட்டு தரல, எந்த மனிதனுக்காக விட்டு தரல. நெஞ்ச தட்டி சொல்லுவோம், அவர் எனக்கு தேனிலிட்ட பணியாரம். அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபம்னா உயிரா இருந்துச்சுல்ல, இயேசுன்னா உயிரா இருந்தாருல்ல. பஸ்ல ஏறி பிரசங்கம் பண்ணோம், இவதான் தேனிலிட்ட பணியாரம். ட்ரெயின்ல ஏறி பிரசங்கம் பண்ணோம், இவதான் தேனிலிட்ட பணியாரம். ஊழியத்தை கையில தரும் பொழுது, ஆண்டவரே எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எனக்கு ஊழியம் தேனிலிட்ட பணியாரம். ஆனா
இன்னைக்கு யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு திகிட்டு விட்டபடியால் இன்னைக்கு அந்த இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்? வயிற்று பசியை போக்குறவராய் இருக்கிறார். அர்த்தம், அந்த இயேசு தேவைகளை சந்தித்தால் போதும், என் தலைவலி மாறினா போதும், என் குடும்ப பிரச்சனை மாறினா போதும், என் கடன் மாறினா போதும், என் வியாதி மாறினா போதும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்று. இப்போ எந்த நாவு தேனிலிட்ட பணியாரம் என்று சொன்னதோ, எதின் ருசி தேனிட்ட பணிகாரம், இது தேவ தூதனுடைய போஜனம் என்று யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினாரோ, 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் 10 வருடம் இப்படி பிரயாணிக்க இன்னைக்கு அந்த இயேசு தேனிலிட்ட பணியாரம் மாதிரி இல்லாமல் வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டார். இப்ப இன்னொரு கூட்டம் பார்க்கிறது, இந்த மன்னாவை தவிர வேற யாரும் இல்லையா? இந்த ஊழியத்தை தவிர வேற ஊழியம் இல்லையா? இந்த இயேசுவை தவிர வேற யாரும் இல்லையா? நான் எகிப்துல வெள்ளை பூண்டை சாப்பிட்டேனே, எகிப்துல கொம்மட்டிக்காய சாப்பிட்டேனே, எகிப்துல வெள்ளை பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டேனே, எகிப்துல கீரைகளை சாப்பிட்டேனே. இப்ப எனக்கு வெங்காயம் இல்லை, இப்ப எனக்கு கொம்மட்டிக்காய் இல்லை, இப்ப எனக்கு கீரை இல்லை என்று உலக பொருட்களை மேன்மை பரலோகத்தின் போஜனத்தை அற்பமாய் நினைத்து சொன்னார்கள். இப்போ இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று அவர்கள் இருதயம் வாடத் தொடங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் யோசித்து பாரு சகோதரா, கொஞ்ச நேரம் யோசித்து பாரு சகோதரி. ஒரு நாள் அவர் நமக்கு தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தார் தானே. எங்க பார்த்தாலும் இயேசு, யாரை பார்த்தாலும் இயேசு. என் ஊழியம் அது தேனிட்ட பணிகாரம், என்னுடைய சபை தேனிட்ட பணிகாரம், என் பிரசங்கம் தேனிட்ட பணிகாரம். நம்ம சொன்னல, எனக்கு பிரசங்கிக்க தெரியாதாண்டவரே, எனக்கு பிரசங்கிக்கிற கிருபை வேண்டும் என்று பிரசங்கித்த உடனே நம்முடைய பிரசங்கத்தை நாமே சொன்னோம். இந்த கிருபை தேனிட்ட பணிகாரம். ஒரு நாள் நமக்கு ஜெபிக்க தெரியாது தானே, ஆனா ஜெபாவியை ஊற்றும் பொழுது ராத்திரி எல்லாம் ஜெபிக்க அந்த ஜெபத்தை கண்டு நம்ம சொன்னோம், இந்த ஜெபத்தை போல வர முடியுமா? தேவ பிரசன்னம் போல வர முடியுமா? 1000 கோடி தந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு ஈடாகுமா என்று அந்த இயேசுவை தானே ஒரு நாள் தேனிலிட்ட பணியாரம் என்று கொண்டாட தொடங்கினோம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டது, கொஞ்சம் அனுபவங்கள் வர தொடங்கினது. சில காலங்கள் போக 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 அந்த தேனிட்ட பணியாரம் இன்றைக்கு சிலருக்கு வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டது. இன்னொரு கூட்டத்திற்கு மன்னாவை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று இருதயம் வாடத் தொடங்கினது. இந்த 3ஆவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் 3 காரியத்தை வைக்கிறார். உங்களுக்கு நான் யார்? தேனிட்ட பணிகாரமா? வயிற்று பசியை போக்குற அப்பமா? மன்னாவை தவிர வேறு ஒன்றுமில்லை. எனக்கு உலகம்தான் வேண்டும், கும்மட்டிக்காய் தான் வேண்டும், எனக்கு பாவம் தான் வேண்டும், எனக்கு உலக ஐஸ்வர்யம் தான் வேண்டும், எனக்கு காரு தான் வேண்டும், எனக்கு வீடு தான் வேண்டும், தேவ பிரசன்னத்தை விட எனக்கு இந்த உலகம் தான் வேண்டும் என்று ஒரு கூட்டம் இந்த உலகத்தை நம்புகிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை வைக்கிறார். உங்களுக்கு நான் யார்? தேனிட்ட பணியாரமா? இல்ல வயிற்று பசியை போக்குற அப்பமா? இல்ல எகிப்தில் இருக்கிற ஆசீர்வாதமா? இன்றைக்கு கர்த்தர் இந்த 3ஐயும் சபைக்கு நடுவில் வைக்கிறார். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விசை எல்லாரும் வாய்களை திறந்து ஏக சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏக சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம். சபையே யோசித்து பார், தேவ பிள்ளையை யோசித்து பார். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர் உனக்கு தேனிலிட்ட பணியாரம் போல இருந்தாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்க பார்த்தாலும் ஜெபம், எங்க போனாலும் ஜெபம். நம்முடைய கிருபாசன கிறிஸ்துவின் சபையை யாருக்காக விட மாட்டோம். அந்த சபையில உபவாசம் இருந்தோம், இந்த சபையில முழங்கால நின்றோம், இந்த சபையில காணிக்கை தொண்டு தாங்கினோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஊழியம் நமக்கு எப்படி தெரிகிறது?
வயிற்று பசியை போக்குற ஆலயம் மாதிரி தெரிகிறதா? திருமணம் நடக்கிறதுக்கு தான் சபை, கல்லறைக்கு தான் சபை, தேவைக்கு தான் சபை என்று இப்படி சபை மாற்றப்பட்டதா? இல்லை, இந்த சபை இல்லைன்னா எனக்கு வேற சபை இல்லையா? இந்த ஊழியம் இல்லைன்னா வேற ஒரு ஊழியம் இல்லையா? எகிப்துல மச்சங்கள் இருக்கிறது, எகிப்துல கொம்மட்டிக்காய் இருக்கிறது, எகிப்துல வெள்ளை பூண்டு, எகிப்துல வெங்காயம், எகிப்துல கீரை இருக்கிறது, எனக்கு அது போதும் என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு ஜபத்தோடு எல்லாரும் கண்களை மூடின நேரத்தில் கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து நமக்கு இயேசு யார், நமக்கு இயேசு யார்? தேனிட்ட பணிகாரமா, பசியை போக்குற அப்பமா, இல்ல இந்த உலகம் தான் முக்கியமா? எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? யாரால சொல்ல முடியும்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எனக்கு அவர் தேனிட்ட பணிகாரம். இந்த மன்னா எனக்கு அப்பமாய் மாறாது. இந்த மன்னா உலகத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. இந்த மன்னாவை போல வர முடியுமா? அவரே விலையேற பெற்றவர். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும்? நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். யார் அமைதலா இருக்க கூடாது, யார் அமைதலா இருக்க கூடாது, யார் அமைதலா இருக்க கூடாது. 2 நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஓ ராபா பாடா சந்தாடா பாடா ரகடகட தடகடகடகடகடா. எனக்கு அவர் தேனிலிட்ட பணியாரம், எனக்கு அவர் தேனிலிட்ட பணியாரம், என் ஊழியம் தேனிலிட்ட பணியாரம், என் ஜபம் தேனிட்ட பணிகாரம், என்னுடைய சபை தேனிட்ட பணிகாரம். யாருக்காக விட மாட்டேன், எந்த மனிதனுக்காக விட மாட்டேன். யாரால சொல்ல முடியும்? அவர்கள் மேல ஒரு வைராக்கியத்தின் அக்கினி இன்றைக்கு கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் உங்களை நம்பட்டும். துதிங்க. ஏசப்பா நம்பட்டும், ஏசப்பா நம்பட்டும். இன்னைக்கு சபையில 3 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு அவர்தான் தேனிட்ட பணிகாரம், இன்னொரு கூட்டத்திற்கு அவர் அப்பம், இன்னொரு கூட்டத்திற்கு எகிப்து தான் என்று. ஆனால் சொல்ல முடியுமா? இந்த மாதாண்ட புது கடை சபையை, இது இந்த சபை அவர் எனக்கு தேனிட்ட பணிகாரம் சொல்லுகிறவர்கள் யாரானாலும் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி போராடு. இன்றைக்கு உன் வார்த்தையை இயேசு பார்க்கட்டும், இன்னைக்கு இந்த வார்த்தை இயேசு பார்க்கட்டும். எனக்கு அவர் தேனிட்ட பணிகாரம். ஓரா பாபா பாடா சபாடல தூரல பாடா சந்தடல பாடா ரிபா பாபா பாடா சபாடா தாரா பாடா லாதியா அகட கட கட தட கட 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 சந்தரல பாடா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். கைகளை தட்டி ஆராதிப்போம். அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். என்றென்றும் நடத்திடும் எந்த நேசர், என்றென்றும் நடத்திடும் எந்த நேசர், என்னுடையவர், என்னை சகத்தரே, என்னுடையவர், என்னை சகத்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே எல்லாரும் கைகளை தட்டி ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா.
கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எஸ் 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 எஸ், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஹalleluya. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது, தேவனுடைய உடன்படிக்கை கற்பனைகள் இருந்தன. மன்னா யாரு கடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். தளிர்த்த கோல் யாரு கடையாளம்? அது நம்முடைய அழைப்புக்கு அடையாளம். உடன்படிக்கை கற்பனைகள் யாரு கடையாளம்? சத்திய வேதத்துக்கு அடையாளம். ஜெபத்தோடு கவனிங்கள். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த சீலோவில் 320 வருஷம், பெலிஸ்தரிடத்தில் 7 மாதம், பெத்ஷெபேசினத்தில் சில காலங்கள், கிரியத் யாராமிலே 20 வருஷம். இப்ப இந்த பெட்டி அலைந்தது. சொல்லுங்க, பெட்டி அலைந்தது. சத்தமா தான் சொல்லுங்க, பெட்டி அலைந்தது, பெட்டி தொலைந்தது. சொல்லுங்க, பெட்டி. மூன்றாவது, பெட்டி தேங்கினது. சொல்லுங்க, பெட்டி தேங்கினது. மறுபடியும் சொல்லுங்க, பெட்டி அலைந்தது, பெட்டி தொலைந்தது, பெட்டி தேங்கினது. அர்த்தம், என்னுடைய மன்னாவாகிய இயேசு அலைந்தார், இயேசு தொலைந்தார், இயேசு தேங்கினார். என் அழைப்பு அலைந்தது, என் அழைப்பு தொலைந்தது, என் அழைப்பு தேங்கினது. ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு நாள் ஜெபத்தை தந்தார். இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? ஜெபம் அலைந்தது, ஜெபம் தொலைந்தது, ஜெபம் தேங்கினது. ஒரு நாள் அபிஷேகத்தை தந்தார். அபிஷேகம் அலைந்தது, அபிஷேகம் தொலைந்தது, அபிஷேகம் தேங்கினது. இப்ப தாவீது பார்க்கிறார், என் உடன்படிக்கை பெட்டி, வல்லமை நிறைந்த உடன்படிக்கை பெட்டி, தேவ திட்டத்தை நிறைவேற்றின உடன்படிக்கை பெட்டி, மன்னா வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு அலைகிறது, இன்னைக்கு தொலைகிறது, இன்னைக்கு தேங்கினது. இனி அது தேங்க விடக்கூடாது என்று தாவீது முயற்சிக்கிறான். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் வாசிங்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல், தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படி முயற்சித்தவன் தாவீது. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம், அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். தாவீதுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது, தாவீதுக்குள்ள ஒரு வேதனை வருகிறது. எவ்வளவு மகிமையான பெட்டி, எவ்வளவு வல்லமையான பெட்டி, தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட பெட்டி, தேவ வல்லமை வெளியரங்கமான பெட்டி. இது தேவனுடைய பெட்டி, இது உடன்படிக்கை பெட்டி, இது சாட்சியின் பெட்டி, இது பரிசுத்த பெட்டி. இந்த பெட்டி தொலைந்ததே, இந்த பெட்டி தேங்கினதே, இந்த பெட்டி அலைந்ததே. இனி இந்த பெட்டி அலையக்கூடாது, இனி இந்த பெட்டி தேங்க கூடாது, இனி இந்த பெட்டி தொலைந்து விடக்கூடாது
கூடாது என்று முயற்சித்து தன் தேசத்தில் இருக்கிற 30,000 பேரை அழைத்து கொண்டு வந்து பெட்டியை எடுக்க புறப்பட்டவன் தாவீது. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. இன்றைக்கு யாருக்குள்ள அப்பேற்பட்ட ஆவிக்குரிய வைராக்கியத்தை யாருக்குள்ள இருக்கிறது? எல்லாருக்கும் தன்னுடைய வீடு, தன்னுடைய வேலை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய ஆசீர்வாதம் என்று தனக்காய் சுயநலமாய் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள் தேவனாகிய கர்த்தருடைய பாரத்தை அறிந்த தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. இந்த பெட்டி அலையக்கூடாது, இந்த பெட்டி தொலையக்கூடாது, எப்படியாகிலும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று 30,000 பேரை அழைத்துக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை எடுக்க புறப்பட்டான் தாவீது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்றைக்கு உடைந்திருக்கிற தேங்கி இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை மறுபடி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் திருச்சபையை தான் நம்புகிறார். ஜெபத்தோடு கவனிங்கள். தரிசனத்தை பெற்றவர்கள் ஏராளம், மன்னாவை பெற்றவர்கள் ஏராளம், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆனா இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிற அந்த மன்னா, உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிற தரிசனம் இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. யாருக்குள்ள பாரம் வரல, யாருக்குள்ள அந்த தரிசனம் வரல. ஆனா தாவீதுக்குள்ள பாரம் வருகிறது. தரிசனம் இனி தொலையக்கூடாது, அழைப்பினி தொலையக்கூடாது, அது மறுபடியும் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தவன் தாவீது. அந்த இருதயத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்படி ஆசைப்பட்டவன் தாவீது. சொல்லுங்க, ஆசைப்பட்டவன். ஆமா, பிள்ளைகள் எல்லாம் எங்க தான் போறாங்கன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா யாரு இருக்கிறீங்களா? சொல்லி தரணும். சபைக்கு வந்தா ஊழியம் பண்ணா, பிரசவம் பண்ணா நடக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி தரணும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபத்தோடு கவனிங்கள். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றவன் தாவீது. மறுபடி சொல்லுகிறேன், கவனிங்க. இப்படி ஆசைப்பட்ட தாவீது, இப்படி ஏங்கின தாவீது, இப்படி வைராக்கியம் பாராட்டின தாவீது, எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனிங்கள். இப்படி விருப்பப்பட்ட தாவீது உடன்படிக்கை பெட்டியை புது ரதத்தின் மேல் ஏற்றி அவன் கொஞ்ச தூரம் நடந்து வருகையில் பெட்டி கீழே விழுகிறதை கண்ட ஊசா அந்த பெட்டியை தாங்கி பிடித்தான். சத்திய வேதம் உரைக்கிறது, அவன் துணிகரத்தை கண்ட பரலோகத்தின் தேவன் அதே ஸ்தானத்தில் ஊசாவை அடித்தார். அதே இடத்தில் ஊசா மரித்து போனான். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல். சொல்லுங்கள், மனதில்லாமல். சத்தமா சொல்லுங்கள், மனதில்லாமல். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். கொண்டு வர வேண்டும் என்பது விரும்பினவன் தாவீது. உடன்படிக்கை பெட்டி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தாவீது. 30,000 பேரை கூட்டி சேர்த்தவன் தாவீது. புதிய ரதத்தின் மேல் ஏற்றினது தாவீது. ஆனா ஊசாவின் மரணத்தை கண்ட தாவீது சொல்லுகிறார், அதை தன்னிடத்தில் கொண்டு வர தாவீதுக்கு மனம் இல்லை. சொல்லுங்க, தாவீதுக்கு. ஜெபத்தோடு கவனிங்க. அடித்தது தாவீதை அடிக்கல, தேவன் துணிகரத்து நிமித்தமாய் ஊசாவை அடித்தார். அர்த்தம், பலவீனப்பட்டது ஊசா, அடித்தது ஊசா, மரித்தது ஊசா, ஆனால் மனமில்லாமல் போனது தாவீது. அர்த்தம் என்ன தெரியுமா?
ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு நாள் வீடு கட்டும் பொழுது இன்னொரு அறை கட்டலாம், இந்த இடத்தில் ஊழியம் நடக்கணும் என்று ஆசைப்பட்டு வீடு பிளான் போட்டது நீங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை கண்ட உடனே நமக்கு மனம் இல்லாமல் போயிற்று. ஒரு நாள் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தவர்கள் நீங்கள். ஆனால் சில ஊழியருடைய வேதனை கண்ட உடனே இன்னைக்கு மனம் இல்லாமல் போயிற்று. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த பெட்டி ஏன் இடத்துக்கு வரணும், தாவீது நகரத்துக்கு வரணும் என்று ஆசைப்பட்டது தாவீது, முயற்சித்தது தாவீது, 30,000 பேரை கூட்டினது தாவீது, பெரிய ரதத்தின் மேலே ஏற்றினது தாவீது. யாருக்குள்ளாத விருப்பம் வந்தது தாவீதுக்குள். ஆனால் யாரோவருடைய மரணம் அவனை பலவீனப்படுத்தினது. ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் வைராக்கியமானவர்கள் தான், நீங்கள் தேவனுக்கை சாதிக்க விரும்பினவர்கள் தான். ஆனா குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பலவீனப்படுத்தினது. ஜெபத்தோடு கவனிங்கள். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தது உண்மைதான். ஆனா உங்க கணவருடைய ஆபத்து உங்க தீர்மானத்தை உடைத்து விட்டது. ஜெபத்தோடு கவனிங்கள். நானும் என் குடும்பமும் இனி கர்த்தரை ஆராதிப்போம் என்று தீர்மானம் எடுத்தது நீங்க தான். ஆனா உங்க பிள்ளைக்கு ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனபடியால் இன்னைக்கு இருதயத்தில் மனம் இல்லாமல் போயிற்று. ஜெபத்தோடு கவனிங்கள். என் பிள்ளை ஆண் பிள்ளையை தந்தா அவன் உயிரோடு இருக்கிறனால கர்த்தருக்கு தருவேன் என்று பொருத்தனை செய்தது நீங்க தான். ஆனா பிள்ளை பலவீனப்பட்ட உடனே, பிள்ளை வியாதிப்பட்ட உடனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி வந்த உடனே இந்த பிள்ளையை வளர்க்கணும், இந்த பிள்ளையை எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்க வைக்கணும் என்று ஊழியம் செய்வதற்கு மனம் இல்லாமல் போயிற்று. ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப தாவீது பார்க்கிறா, ஆசைப்பட்ட தாவீது, வைராக்கியமாய் இருந்த தாவீது, யாரோ அவருடைய பலவீனம் அவனை மனமில்லாமல் போக பண்ணினது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாஸ்டர், ஒரு நாள் நமக்கு இந்த ஊழியம் கிடைக்கணும் என்று விரும்பினவர்கள் நாங்கள், இங்கே கர்த்தருக்காக எதையும் சாதிக்கணும் என்று விரும்பினவர்கள் நாங்கள், மரணமே வந்தாலும் தேவனை விட்டு விலகக்கூடாது என்று வைராக்கியம் பாராட்டினவர்கள் நாங்கள். ஆனால் இன்றைக்கு சபையில் யாரோ ஒருடைய பலவீனம், யாரோ ஒருத்தர் எதிர்த்து பேசினபடியால், யாரோ ஒருத்தர் எதிர்த்து போராடினபடியால் வைராக்கியமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் மனமில்லாமல் போக பண்ணினது. ஜெபத்தோடு கவனிங்கள். தாவீது வைராக்கியமானவன் தான், ஆனா ஏதோ ஒரு பலவீனம் அவனை மனமில்லாமல் போக பண்ணினது. இப்ப தாவீது பார்க்கிறார், ஐயோ உடன்படிக்கை பெட்டி எங்கே போக முடியும், உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும் என்று எல்லாரும் கேள்வி எழுப்பும் பொழுது, உடன்படிக்கை பெட்டி மூலமாய் மரணம் வந்தது என்று எல்லாரும் பயந்து நடுங்கும் பொழுது, இப்ப ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதற்கு தகுதியான ஒரே ஒருவர் கீத்தியனாகிய ஓபேதேதோம். இப்ப எல்லாரும் சுட்டி காண்பிக்க தொடங்கினார். எல்லாரும் பயந்தாங்க. இந்த பெட்டி எங்க இருக்கும் என்று கேட்கிற நேரத்தில் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்திற்கு கொண்டு வர அவனுக்கு மனதில்லாமல் போனபடியால் கீத்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏதோ ஒரு வீட்டில் அந்த பெட்டியை வைக்க முடியுமா? பெட்டியை தொட்டா சாவார்கள். துணிகரமாய் வந்தா தேவ கோபம் வரும். எல்லாரும் பெட்டி என்ன பயம் நடுக்கம் வரும் நேரத்தில் கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டில் பெட்டி வந்ததற்கு காரணம் கர்த்தர் சொல்லாம சொல்றாரு, கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் தான் தகுதி உள்ளவன். நான் இப்படி சொல்லுகிறேன், தாவீது தான் விரும்பனுடைய வீட்டுக்கு போகவில்லை, விரும்பாதவனுடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க தொடங்கினார். அர்த்தம் என்ன? நான் தகுதியா இருந்தா நான் கேட்காமைய வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். நான் தகுதியா இருந்தா ஆசீர்வாதம் கேட்காமைய என் வீட்டுக்குள்ள வர போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் தகுதியா இருந்தா, அவர் தேனிட்ட பணியாரம் தான் என்று தகுதியா இருந்தா நீங்க கேட்காமைய வீட்டுக்கு வர போகிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி தகுதியா இருந்தா தேடி வரும், தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். உங்க வீட்டை தேடி வரும், உங்க ஸ்தலத்தை தேடி வரும். உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ அல்ல, அது உங்க வீட்டில் தான் வரப்போகிறது. நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்க. தகுதி இருந்தபடியால் வீட்டை தேடிய உடன்படிக்கை பெட்டி வந்தது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஜெபத்தோடு சொல்லுங்க. எனக்கு நேரம் இல்லை, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வேதம் உரைக்கிறது, யாருக்கு மனமில்லாமல் போனதோ அதே மனிதன் மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இந்த ராத்திரி யாருக்கு மனமில்லாமல் சோர்ந்து விட்டீர்களோ, மன மகிழ்ச்சியுடனே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. கவனிங்கள். உடன்படிக்கை பெட்டி மூலமாய் கர்த்தர் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? அப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்க கூட இருக்கிறதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று இந்த கன்னியாகுமரி இந்த மார்த்தாண்டம் ஒரு நாள் பார்ப்பதாக. இன்னும் மெதுவா அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. கவனிங்க, ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இப்ப தாவீது என்ன பண்றான் தெரியுமா? எது வேண்டாம் என்று நினைச்சானோ அதை மகிழ்ச்சியுடனே கொண்டு வருகிறார். அப்போ தாவீதுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவன் அழைத்து கொண்டு வரவில்லை. ஏனென்றால் தாவீது ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் உளையான சேற்றிலிருந்து தகப்பன் தாவீதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தார். அப்போ ஓபேத்-ஏதோமை விட கர்த்தர் தாவீதை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவை ஆசீர்வாதம் அல்ல, தாவீதுக்கு தேவை உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. மனம் இல்லதா, ஆனா அது மூலமாய் ஒன்று நடந்தது கேள்விப்பட்டவுடனே அவனுக்குள்ள மறுபடியும் ஆசை வர தொடங்கிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். எங்களுக்கு சில கால தாமதங்களும் சில வேதனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஊழியமே செய்யக்கூடாது என்று மனதில் தோன்றுவது உண்மை, சோர்வு வருவது உண்மை. ஆனா கர்த்தர் யாரையோ பயன்படுத்துகிறார் என்று கேள்விப்பட்டா மறுபடியும் எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து விடுகிறது. இப்ப தாவீது பார்க்கிறா, இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்டவுடனே தாவீது எடுக்க புறப்பட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க, தாவீது ஈர்க்கப்பட்டான். சொல்லுங்க, தாவீதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வருகிறது. சொல்லுங்க, என்ன வருகிறது? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. என்ன வருகிறது? ஈர்ப்பு வருகிறது. சொல்லுங்க, என்ன வருகிறது? ஜெபத்தோடு கவனமாய் கவனிங்க. இது சாதாரண ஈர்ப்பல்ல. ஜெபத்தோடு கவனிங்க. தாவீதே, உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தது. இது ஈர்ப்பல்ல தாவீதே, நான் சொல்லுகிறேன், இதுதான் உன்னுடைய அழைப்பு. இது ஈர்ப்பல்ல, இதுதான் அழைப்பு. அர்த்தம் என்ன தெரியுமா? சில பேருக்கு ஒரு ஈர்ப்பு வரும், அது வெறுமையான ஈர்ப்பு இல்ல சகோதரி, அது உங்க மேல வைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அல்லேலூயா. சில பேர் பிரசங்கிக்கிற நேரத்தில் ஒரு ஈர்ப்பு வருகிறது என்றால் அது ஈர்ப்பல்ல, அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. அன்பு தேவ மனிதன் சாது ஐயா ஏசுதாஸ் ஐயா ஊழியம் பண்ணுகிற நேரத்தில் எங்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தது. இன்னைக்கு திரும்பி பார்த்தா அது வெறுமையான ஈர்ப்பல்ல, அது எங்க மேல வைத்த அழைப்பு. அர்த்தம் என்ன? வியாதி உள்ளவனை கண்டால் ஈர்ப்பு வருகிறதா?
மருத்துவமனையில போனால் வியாதி சுகமாகும் என்று ஈர்ப்பு வருகிறதா? அது ஈர்ப்பல்ல, அது உங்க மேல வைக்கப்பட்ட அபிஷேகம், அது உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு. அழைப்பு இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஈர்ப்பை தருகிறார். ஈர்ப்பு வர 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 அது அழைப்பாய் மாறுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி எல்லாரும் வாய்களை திறந்து போராடி போராடி இந்த ராத்திரி துதிங்க துதிங்க துதிங்க. சில பேருக்கு ஈர்ப்பு வந்தது தானே, ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் ஈர்ப்பு வந்தது தானே. சில பேர் ஜெபிக்கிறதை கண்டு ஈர்ப்பு வந்ததா? பிரசங்கிக்கிறதை கண்டு ஈர்ப்பு வந்ததா? ஊழியரை கண்டு ஈர்ப்பு வந்ததா? அது வெறுமையான ஈர்ப்பு அல்ல, அது உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். நல்ல ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ரிபாடாலா சந்தாடா அஸ்படனா தூரடபடா ரிகடகடதடபடா சந்தடலபா. விடாதபடிக்கு எல்லாரும் போராடி 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 எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உனக்கு வந்தது ஈர்ப்பல்ல சபையே, உனக்கு வந்தது ஈர்ப்பல்ல தேவ பிள்ளையே, உனக்கு வந்தது வீர்ப்பல்ல, உனக்கு வந்தது வெறுமையான விருப்பம் அல்ல. அதுதான் உன் அழைப்பு, அதுதான் உன் அழைப்பு. அந்த அழைப்பின் அபிஷேகம் இந்த ராத்திரி பற்றி எரியட்டும். நானும் இவர்களை போல ஊழியம் செய்யணும், நானும் இயேசுவை போல ஜெபிக்கணும், நானும் இயேசு போல வைராக்கியமாய் அதிகாரத்தோடு வல்லமையோடு பிரசங்கம் செய்யணும். இது ஈர்ப்பல்ல, இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுதான் உன்னுடைய அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஓ ராபாபாட சந்தடல பிரௌடனமனா ரிபடல தீரலதியா சந்தடல படபடபா. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் மகிமைப்படுத்தலாம் மகிமைப்படுத்தலாம். இந்த நல்ல ராத்திரியில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக எல்லாரும் நல்ல கைகளை தட்டலாம். அவர் எனக்கு தேனிலிட்ட பணிகாரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாம். அவர் தான் எனக்கு வேண்டும் என்று முயற்சித்த தாவீது கையை தட்டலாம். மனதில் இல்லாமல் போன உனக்கு மறுபடியும் ஒரு உற்சாகத்தை தருகிறார், மறுபடியும் ஒரு வைராக்கியத்தை தருகிறார். தாவீதே, அதை மறுபடியும் எடுத்துக்கொண்டு வா, அதுதான் உன்னுடையது. அது கீத்தியனுடைய வீட்டில் இருக்க கூடாது, அது தாவீதின் நகரத்தில் இருக்க வேண்டும், அதன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தர் அதை மறுபடி கொண்டு வருவாராக. விடக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்பொழுதே அது வருவதாக, இப்பொழுதே அது வருவதாக. நீங்கள் இழந்த அபிஷேகம், இழந்த அபிஷேகம், இழந்த கிருபை, இழந்த வல்லமை, இழந்த மகிமை, இழந்த மேன்மை, இழந்த ஜெபிக்கிற அபிஷேகம் இந்த ராத்திரி பற்றி எரியட்டும். அது எங்கோ இருக்க மனமில்ல, அது உன் வீட்டுக்குள் வர வேண்டும். போராடு சகோதரி, போராடு சகோதரி. எத்தனை நாள் ஆயிற்று ஆவில நிறைந்து ஜெபம் பண்ணி, எத்தனை நாள் ஆயிற்று தேவனை ஆராதித்து, எத்தனை நாள் ஆயிற்று தேவனை தேடி. யாருடைய வீட்டில் இருக்கிறத சந்தோஷப்படாத, அது ஏன் வீட்டில் வர வேண்டும், அது ஏன் வீட்டில் வர வேண்டும். யாருக்கோ கிருபை கிடைத்ததனால் சந்தோஷப்படாத, அந்த கிருபை எனக்கு வர வேண்டும். யாரையோ பயன்படுத்துவதால் ரொம்ப சந்தோஷப்படாத, கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் என் குடும்பத்தை பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் என் சமுதாயத்தை பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் இந்த புது கடையை பயன்படுத்த வேண்டும். அது என் பட்டணத்துக்கு வரணும். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓ ராபாபாடா சபடலதியா ஸ்படலதியா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டை துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,